தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. அனைத்து கட்சிகளுமே அயராது உழைத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அறிவிப்பு நடந்தது. அதனடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடிக்கொண்டே போகுது. அந்த வகையில கூடிய விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்காக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தையில தளபதி விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்காராம். இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல சூப்பர் ஸ்டார் அவர்களை நேர்ல சந்திக்கவுமே இருக்காரு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து பல மாதங்களாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கு. அதாவது திமுக தரப்புல இருந்து பிரச்சாரம் பண்ணுங்க, திமுகவுல இணைந்து விடுங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் தரும், அப்படி இப்படின்னு பல ஆஃபர்களை திமுக முன்வைத்துமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அத்தனையுமே மறுத்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக திமுக நடத்திய ஒரு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டி அழைத்திருப்பாங்க. அதே விழாவிற்கு அஜித் சார், விஜய் சார் ஆகியோருமே கலந்து கொண்டிருப்பாங்க. அதுல தைரியமாக மேடையில ஏகே அவர்கள் இந்த விஷயத்த ஓபன் பண்ணிருப்பாரு. உடனே சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏந்து நின்று கை தட்டியிருப்பாரு. இப்படி திமுகவுடன் சூப்பர் ஸ்டாருடைய உறவு மிக மோசமாகத்தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா திமுகவில் இணைய அவருக்கு சற்றுமே விருப்பம் இல்ல. தற்போது தாவேகாவிடம் இருந்து ஆஃபர் வருது, கண்டிப்பாக அதனை அவர் ஏற்பார் அப்படின்னு தலைவர் ரசிகர்களே சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.